வா வா. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறியா? ஒளிஞ்சிருந்து ஓடிரலான்னு பாக்குறியா? ப்ளீஸ் 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 என்ன விட்டுருங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என் வயித்துல 3 மாச குழந்தை இருக்கு. வீட்ல இருக்க வேண்டியது தானே, இங்க ஏன் வந்த? இந்த லக்ஷ்மிக்காக தான் வந்து அவளுக்கு தண்டனை கிடைக்கிறத பாக்குறதுக்கு வந்து. ஏன்னா இவளால இன்னைக்கு என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. தன்னுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. யாரு இவளா? இப்பதான் இந்த குடும்பம் ஏன் மொத்தமா வந்திருக்குன்னு கிளியரா புரியுது. இந்த லக்ஷ்மி ஓபரை சாப்பாட்டுல விஷத்தை கலந்து பல பேரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. இவளா? பார்க்க ரொம்ப அப்பாவியா இருக்கா. நம்மளை விட பெரிய கில்லாடியா இருக்காளே. ஏன் முதல்லயே சொல்லல? நல்லதுதான், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஏய், என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல ஒன்ன பாரு. நீ 1 நம்பர் கொலைகாரன். இவங்க உன்ன மாதிரியா? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. சரியா தான் சொன்ன. வித்தியாசம் இருக்கு. நாங்க நேரடியா கொலை பண்ணுவோம், ஆனா இவ நல்லா ரசிச்சு ருசிச்சு கொல்லுவா. உனக்கு ஒரு ஓபன் ஆஃபர் கொடுக்கறேன். எங்க டீம்ல நீ சேர்ந்துரு. ஆயுஷ் ஆயுஷ் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் எதுவும் பண்ணல. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. மனசு கலக்கமா இருக்கு. ஒருவேளை என் குழந்தை ஓடி. மரியாதையா அங்கேயே கடை, இல்லன்னா நீ சாவா, அப்புறமா உன்னோட குழந்தை சாவு. பாத்து பாத்து. நல்லா பாரு லக்ஷ்மி, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. எனக்கு நான் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன். என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னுடைய குழந்தை இந்த உலகத்தை பாக்குமா? அது மூச்சு விடுமா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாமே சரியாயிடும். நீங்க எழுந்துருங்க. என்ன தொடாத. என்னை காப்பாத்த நீ கொஞ்சமும் முயற்சி பண்ண வேண்டாம். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமும் நீதான் லக்ஷ்மி. இவ ரொம்ப பேசுறா. அண்ணா, ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்ம மேல கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஏன் யோசிக்கிற? தட்டு. நீங்க எழுந்துருங்க. பாத்து. எந்த பொம்பளை நீ உதைக்க போனியோ அவ அம்மாவாக போறா. அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கு அம்மா கிடையாதா? அவங்க கிட்ட யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்ன செய்வ? அது என்னோட அத்தையாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பொண்ணா கூட இருக்கலாம். நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். நீ பயப்படாத. நம்ம பயப்படுறதுனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. நாம அவங்கள பார்த்து இந்த மாதிரி பயப்படுறதுனாலதான் அவங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி தப்பாலாம் நடந்துக்கிறாங்க. அப்படின்னா முதல்ல நீ சாவு. அவளுக்கு பதிலா ஒன்ன அமைதியா இரு. எதுவும் பண்ணாத. அவ தைரியத்தை சோதிக்க விரும்புறேன். இவ முன்னாடி இவன் புருஷனை கொல்றேன். அப்ப இவ என்ன பண்றான்னு நமக்கு தெரியும்ல. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் சாகதானே போறாங்க. நம்ம ஏன் அவசரப்படணும்? கொஞ்சம் நம்ம விளையாடலாமே. இதெல்லாம் பண்றதால உனக்கு என்ன கிடைக்குது? ஏன் ஒரு அப்பாவி பொண்ணு இப்படி சித்திரவதை பண்ற? அப்பாவி மக்களோட உயிரோட விளையாடுறியே. உனக்கு என்ன தோணுது? நீங்க எல்லாம் தப்பிச்சிருவீங்கனா? அதோட நீங்க எல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? அப்பாவி மக்களை கொலை பண்ணி பயத்தை உண்டாக்கலான்னு பாக்குறீங்களா? ஆனா ஒருத்தர் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கிட்ட கணக்கு இருக்கு. நீங்க பண்ற தப்புக்கு பின்னாடி உங்களால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு மனுஷனை மனுஷனாவே மதிக்கலையோ, அவன் வாழ்க்கையோட விளையாடுறீங்களோ, அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கறீங்களோ, அவங்க கூட எல்லாம் கடவுள் நிக்க மாட்டாங்க. அதோட கடவுள் யார கைவிடுறாரோ எல்லார விட பயம் அவங்களுக்கு தான் இருக்கணும். உன்னாலதான் உன் புருஷன் என் தலையில கண்ண வச்சான். அது மட்டும் இல்லாம நீ ஓவரா பேசுறதுனால இவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இத ஒருபோதும் நடக்க விட மாட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க.
இவ பேச்ச கேட்டு நீங்க ஏதாவது பண்ணாலோ பேசினாலோ முதல்ல இவள நான் ஷூட் பண்ணுவேன், அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே. இன்னொரு வாட்டி இவ மேல கைய வச்சா உன்னை நான் கொன்னுடுவேன். அட்ரா சக்க, உன் உயிர் இவ கிட்ட, இவ உயிர் உன் கிட்டயா? நீ இவளுக்கு ரிஸ்க் எடுக்கிற, இவ உனக்கு ரிஸ்க் எடுக்கிறா. ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுடா. ஷூவை கழட்டி கொடு. என்ன ஷூவை கழட்டி கொடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன சொல்றனோ அதை மட்டும் செய். சீக்கிரம் கொடு. குடுடா. இரு. இவன் தானே சொன்னா லக்ஷ்மிக்கு பறிஞ்சு இந்த கூட்டத்துல யாராவது இப்ப பேசினா லக்ஷ்மியை சுட்டுடுவேன்னு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். லக்ஷ்மியை சாகடிக்கலாம். இப்போ இந்த ஷூவை தூக்கி நான் அவன் மேல வீச போறேன். அவன் தன்னோட கோவத்தை நேரா லக்ஷ்மி மேல காட்டுவான். லக்ஷ்மியை அவன் ஷூட் பண்ணிடுவான். அப்புறம் ரிஷி எனக்கு சொந்தமாயிடுவான். எவ்வளவு பேரை சாகடிக்க முயற்சி பண்ணிருக்க? சாப்பாடுல விஷம் கலந்தியா? இத யார் வீசினாங்க? யார் தன்னோட சாவை கூப்பிட்டது? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இப்ப அவன் என்ன தானே சுட போறான்? என்ன தேவையில்லாம மாட்டி விட்டல. உன்ன இல்ல இடியட். லக்ஷ்மி மாட்டிக்கிட்டா. லெதர் ஷூவா? அதனாலதான் அண்ணன் இருமுறாரு. லெதர்னா அலர்ஜி. இருமல் வந்தா சீக்கிரம் நிக்காது. தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் வா. இந்தாங்க தண்ணி. சீக்கிரம் கொடு. வா வா வா. போங்க போங்க. ஆனா சீக்கிரம் போங்க. சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஜாக்கிரதை. லக்ஷ்மி, நான் மாம் டாட் அஹானாவை கூட்டு வரேன். நீ இவங்க கூட கிளம்பு. ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு. நான் உயிரோட திரும்பி வரணுமா இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போ. லக்ஷ்மி அவ பிரெக்னன்ட்டா இருக்கா, கூட்டு போ. அனம் மாம் பாத்து. மெதுவா. ஷாலு வா. ஷாலு, லக்ஷ்மி அண்ணி, வாங்க. லக்ஷ்மி அண்ணி, ரிஷி ப்ரோ. ஐயோ அக்கா நில்ல. ரிஷி அண்ணி, அந்த பிரெக்னன்ட் லேடியை ஒளிச்சு வச்சிருக்கேன். ரிஷி எங்க? அக்கா மாமா வரல. ரிஷி அங்க. இங்க தானே இருந்தான். மாம் பாத்து. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. ஓகே, போங்க. ஓகே. நிக்காதீங்க. போயிட்டே இருங்க. சொல்றேன்ல. போ. அத போங்க. பாத்து போ. பாய். 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ரிஷி எனக்கே விளையாட்டு காட்டுறியா? என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றியா? இத ஒரு போது நான் நடக்க விட மாட்டேன். லக்ஷ்மி, நீ எங்க இருந்தாலும் மரியாதையா திரும்ப வந்துரு. இல்லனா உன்னோட ரிஷி எங்கேயே செத்து மடிஞ்சிருவான். இல்ல. மத்தவங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. யாராவது இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா அவங்க உயிரோட இங்க இருந்து போக முடியாது. கடைசியா எச்சரிக்கிற லக்ஷ்மி, திரும்ப வந்துரு. இல்லனா உன் புருஷனை நிச்சயமா நான் சுட்டுடுவேன். ரிஷி இங்க நடக்கிற எல்லாத்தையும் உலகம் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. உள்ள எத்தனை டெரரிஸ்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்மளால பிளான் பண்ண முடியும். எத்தனை டெரரிஸ்ட் இருக்காங்க, எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னாச்சு? யாரும் இல்லையா? யாரோ இருக்கிற மாதிரி இருந்தது. மிஷனுக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்க.
அதான் இப்படி எல்லாம் நடக்கும், வேர்க்கும். வா வா, ஒன்றும் ஆகாது. இப்பவே போய் 3 பேரையும் பிடிக்கிறேன். அவங்கள உயிரோட விட இல்ல, மாட்டேன். அவசரப்படாத. என் ரத்தமும் தான் கொதிக்குது. நம்ம போலீஸுங்கிறதுனால தான் அமைதியா இருக்கோம். இவங்களை மட்டும் பிடிக்க கூடாது, மொத்த கும்பலையும் பிடிக்கணும். உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள காப்பாத்தணும். அவ்வளவு ஈஸி இல்ல. தீவிரவாதிகளோட மொத்த கேங்கும் இங்க தான் இருக்கு. இத நாம மேலிடத்துக்கு தெரிவிக்கணும். ஃபைன், கண்ட்ரோல். காமா ஸ்டேஷன் கண்ட்ரோல். இங்க எல்லாம் மோசமா இருக்கு. தீவிரவாதிகள் இருக்காங்க. இவங்க பயங்கரமா ஏமாத்திருக்காங்க, நல்லாவே ஏமாத்திருக்காங்க. ஆனா என்னை விட பயங்கரமா நீ தான் ஏமாந்து போயிருக்க. உன் பொண்டாட்டி உன்னை ஆழமா லவ் பண்றான்னு நினைச்சிருக்க, ஆனா அது இல்ல. அப்பா நினைச்சிட்டு இருக்க. அவ உன்னை லவ் பண்ணல. திரும்ப வான்னு அவகிட்ட நான் சொன்னேன், இல்லன்னா ரிஷியை நான் கொன்னுடுவேன்னு சொன்னேன். ஆனா அவன் வரல. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். உன்னையும் லக்ஷ்மியையும் நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். தப்பான மனுஷனால எதையுமே சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா லக்ஷ்மியை புரிஞ்சுக்கணும்னா மனசு, மூளை, இதயம் இது எல்லாம் சுத்தமா இருக்கணும். ஆனா நீதான் ஒரு மனுஷனே இல்லையே. ஏய் உன்ன பார்த்தனே, என் அம்மா தரையில விழுந்தப்போ அவங்கள காப்பாத்த லக்ஷ்மி தான் முதல்ல ஓடி வந்தா. அவளுக்கு தெரியும் உன் கையில கன் இருந்தது. அப்பா அவளோட உயிரை கூட போயிருக்கலாம். ஆனா அவ கவலைப்பட்டாளா? இல்லையே. அதுதான் லக்ஷ்மி. அவளோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவளோட குடும்பத்துக்காக போராடுவா. அப்படியா? அப்ப எங்க இருக்கா? இங்க ஏன் வரல? அப்ப கடவுளுக்கு நன்றிய சொல்ல. லக்ஷ்மி இன்னும் இங்க வரல. ஒருவேளை அவ மட்டும் இங்க வந்தானா அப்புறம் உங்க எல்லாருக்கும் என் கார்டு தான். அவ இங்க வந்தா நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. வந்தா புயலாதான் வருவா. புயலா? நான் பயந்துட்டேன். பயங்கரமா டைலாக்லாம் பேசுறியே. என் கையில கண்ணு இருக்க, அந்த குறியில நீ நிக்கிற. அப்பவும் இவ்வளவு தைரியமா? வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அவனை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா இப்ப மாட்டேன். பெரும் புயலுக்காக நான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். மோனிஷ், இப்பவும் நேரம் இருக்கு. சரண்டர் ஆயிடு, இல்லனா கொல்லப்படுவ. நான் சொன்னல, இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு எல்லாரும் வாயை திறப்பாங்கன்னு. ஏய் ஜட்ஜே, என்ன நான் சொல்றத கவனமா கேளு. இது உன்னோட கோர்ட் இல்ல. அதுவும் இன்னைக்கு நான் தான் இங்க ஜட்ஜ். வாழ்வா சாவான்னு நான் தான் இங்க முடிவு பண்ணுவேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன, இங்கே செத்த மடிவ. உன் பணத்தை தூக்க கூட ஆள் இங்க வரமாட்டாங்க. வெரி நைஸ். நீ நல்லாவே ஃபில்மி டயலாக்ஸ் எல்லாம் பேசுற. நீ நிறைய சினிமா பாப்பன்னு இப்பதான் புரியுது. இந்த மாதிரி சினிமால என்ல எப்பவும் ஹீரோ தான் ஜெயிப்பான் அண்ட் வில்லன் செத்துருவான். அதோட இன்னைக்கு எங்கேயும் அதுதான் நடக்கும். நீ சாக போற இப்போ, இந்த நிமிஷம். அட கடவுளே, ஐயோ நான் போறேன். லக்ஷ்மி போல ரிஷிக்கு ஆபத்து. என் கையை விடு. நான் உள்ள போயிடுறேன். நான் உள்ள போயிடுறேன். அண்ணி இருங்க, அண்ணி இருங்க. அவ ஏமாத்தவும் செய்யலாம். சும்மா ரிஷி ப்ரோ பேரை சொல்லி உங்களை உள்ள கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். ஆயுஷ், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ என்ன கூப்பிடுறான்? கொஞ்சம் நிதானமா யோசிச்சாதான் மூளை வேலை செய்யும். கொஞ்சம் என்ன பேசுற ஷாலு? இது பேசிட்டு நீ அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. சொன்னா கேளுங்க. ஆயுஷ், இங்கே நின்னு நான் என்ன காப்பாத்திக்கணும்? உள்ள அவனை சாக சொல்றியா? நீ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாம இங்க இருந்து நிதானமா யோசிக்கலாம். ரிஷி ப்ரோக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ரிஷி ப்ரோவை பத்தி கவலைப்படல நினைக்கிறீங்களா? இல்ல ஆயுஷ், ரிஷி பாவம் ஆயுஷ். உள்ள அவன் தனியா இருக்கான். அதோட பாவம் மத்தவங்க எல்லாருமே மாட்டி இருக்காங்க. நான் கண்டிப்பா போய் லக்ஷ்மி, நீங்க வெளியில என்ன பண்றீங்க? நீங்க சேஃபா இருக்கீங்களா? இங்க நிக்க வேணாம், நீங்க போயிடுங்க. நாங்க வந்த வழியிலே நீங்க போயிடுங்க. போங்க. இல்ல இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உள்ள இன்னும் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. நானும் உங்க கூட வரேன். உள்ள இருக்க யாருக்கும் எதுவும் ஆகாது. நாங்க உயிரை கொடுத்தாவது காப்பாத்திடுவோம். ஆனா இப்ப நீங்க வெளியில தப்பிச்சு போங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, வாக்கிங் பண்ணலாம். வாங்க வாங்க வாக்கிங் பண்ணலாம். யாரும் போக கூடாது. அங்க இருக்கிற தீவிரவாதிகள் அந்த வழியை கூட பிளாக் பண்ணிருப்பாங்க. இவங்க போனாங்கன்னா இவங்க உயிருக்கு தான் ஆபத்து. இப்போதைக்கு உள்ள போங்க. ஹெல்ப்புக்கு நாங்க ஃபோர்ஸ் கூப்பிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்ன பேச்சு பேசுறீங்க? நாங்க போய் ஒளிஞ்சுக்கணுமா? நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உள்ள போய் அவங்கள காப்பாத்துங்க, புரியுதா? எதிரிகளை பார்த்து தான் நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல நீங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். வாங்க.
இந்த லக்ஷ்மி ஒன்னா நம்பர் யூஸ்லெஸ். நான் தான் ரிஷியை காப்பாத்தன நீ எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு அவனை காப்பாத்துறதை விட்டுட்டு எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டா. எனக்கு சான்ஸ் கிடைச்சா இவள நானே கொன்னுடுவேன். கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறா. எல்லாமே ஷோ. ஒன்னா நம்பர் முட்டாள் வேணும்னே நடிக்கிறா. நீங்களா? ஏன் டாடி என்ன இப்படி கூட்டிட்டு வந்தீங்க? டெரரிஸ்டோ என்னமோன்னு பயந்து போயிட்டேன். இங்க பாருமா, அதெல்லாம் விடு. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரிஷியை காப்பாத்த வந்திருக்கேன். ஆர் யூ மேட்? நீ ரிஷியை காப்பாத்த போறியா? ஏன் என்னால காப்பாத்த முடியாதா என்ன? அதான் பார்த்தனே, நீ எப்படி அவனை காப்பாத்துவ? பின்னாடியில இருந்து பிடிச்சதும் நீ பயந்து போயிட்ட. டெரரிஸ்ட்னு நடுங்க ஆரம்பிச்ச. நீ கத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன் வாயில கைய வச்சேன். நீ உள்ள போக போறியா? அதுக்கு என்ன? நான் ரிஷியை லவ் பண்றேன். என் லவ் காப்பாத்த நான் உள்ள போக கூடாதா? அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அத புரிஞ்சுக்கோங்க. பாரு, மேஜிக் ஸ்டிக்கா வச்சிருக்க. சுத்தன உடனே ரிஷியை காப்பாத்த. நான் தனியா உள்ள போக போறது இல்ல. நான் லக்ஷ்மியை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க என்னோட ரிஷியை காப்பாத்திடுவேன். அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மிக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். அவளே சாகுறாளோ இல்ல அங்க இருக்கவங்க அவளை சுடுறாங்களோ அது எனக்கு கவலை இல்ல. நான் ரிஷியை பத்தி தான் கவலைப்படுறேன். சரி, இந்த லக்ஷ்மிக்கு என்ன பிரச்சனை வந்தது? பூனை மாதிரி எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. எப்ப பாரு ஏதோ நடிச்சுக்கிட்டே இருப்பா. நான் தான் ரிஷியை காப்பாத்தினேன்னு. அவ ஒன்னும் ரிஷியை லவ் பண்ணல, சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை நினைச்சா கோவம் தான் வருது. அவ என் கையில கிடைச்சா முதல்ல அவளுக்கு ஒரு பாடத்தை எடுப்பேன். அதுக்கப்புறம் அவளை டெரரிஸ்ட் கிட்ட அனுப்பி வச்சிருவேன். இடியட். வாவ் வாவ், பிரமாதம். என்ன ஒரு செம்மையான பிளான போடுற நீ. லக்ஷ்மியை கூட்டிட்டு போய் தீவிரவாதி கிட்ட விட்டுட்டு ரிஷியை காப்பாத்துவியா? அப்ப லக்ஷ்மி அங்க குண்டடிப்பட்டு சாகணும். அதுக்கப்புறம் ரிஷி உனக்கு கிடைச்சிருவான். என்ன ஒரு பிளான்? ஹே யூ, நாக்கு அடக்கி பேசு. யாரா நீ? என்ன நான் யாருன்னு தெரியலையா? பிளஸிங் பண்ணுங்க. நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு. அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் பார்ட்னர், அதாவது பிசினஸ் பார்ட்னர். கையை கொடுங்களேன். என் பேர் பல்விந்தர் சிங்குங்க. நீங்க அமைதியா இருங்கப்பா. இவனை நான் டாக்கிள் பண்ணிக்கிறேன். சொல்லுடா, என்ன உளற வந்திருக்க? நான் ஒன்னும் உளரல, நீ தான் உளறிக்கிட்டு இருக்க. உங்க டாடி சொல்றத கொஞ்சம் கேளு. லக்ஷ்மியை கூட்டிட்டு போறேன் நீங்க உளறிக்கிட்டு இருக்கிய. தீவிரவாதி மட்டும் கண்ணை எடுத்தான் வை, மூளை செதறி போயிடும். வாழணும்னு ஆசை இருந்தா உன் பிளானை கேன்சல் பண்ணிக்க. சோ ரிஷி யார் காப்பாத்துவா? நீ என்ன சபதம் எடுத்துட்டு வந்தியா? எப்படியாவது அந்த தீவிரவாதி கிட்ட லக்ஷ்மி மாட்டி விடலான்னு. நீ ஒண்ணு கூட்டு போத்தவள அவளே கண்டிப்பா போகலனா நான் ஒண்ணு சொல்லுவாங்க. நான் சொன்னா வயிறு எரிஞ்சு செத்துருவாங்க, என்னையும் சாகடிப்பாங்க. லக்ஷ்மி கண்டிப்பா உள்ள போவா. ஏன்னா ரிஷிய மனசார காதலிக்கிறா. லவ் பண்றா, அது உனக்கும் தெரியும். லவ் பண்றா. அவ போவா, ரிஷிக்காக உயிரை கூட கொடுப்பா, அடுத்தவன் உயிரை கூட பறிப்பா. இங்க பாரு, அதனால லக்ஷ்மி ரிஷியோட கவலையை கொஞ்சம் விட்டு தள்ளு. அங்க தீவிரவாதிங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன முதல்ல காப்பாத்தேன். தப்பிக்கிற வழியை தேடுமா. ஏய் அறிவு கட்டவனே, என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுவ? கால நாக்கு லாக்கி இல்லாதவன். திரும்ப இந்த மாதிரி பேசாத. தலைவரை கொஞ்சம் கை எடுக்கிறியா? அந்த கோட்டை கொஞ்சம் காஸ்ட்லியா கொடுத்து வாங்கிட்டேன். கையெடு. நாளைக்கு இதை தான் நான் போடணும். நான் கால நாக்கு லாய்க்கு இல்லையா? நான் நினைச்சேன்னா உன்னையும் உன் பொண்டாட்டியையும் எனக்கு 2 நிமிஷம் ஆகாது லாய்க்கு இல்லாம பண்றதுக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, புரியுதா? இவருக்கு கொஞ்சம் புரிய வை. நான் யாருன்னு இவருக்கு சரியா தெரியல போல இருக்கு. மனுஷ்கா, ஹவ் டேர் ஹி? என்ன உன்கிட்ட இவன் இப்படி பேசுறான்? நீ இவன் பேச்சு கேப்பியா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து என்னைக்கும் தள்ளி இருக்கணும். எதை தூக்கி போடணுமோ அதை தூக்கி போட்டா மறந்துடுவாங்க. எல்லாரும் என்ன நாயின்னு சொல்றீங்களா? உங்க வீட்டு பெட்டானா? இது கூட நல்ல மேட்டரா இருக்க. அந்த நாய் இருக்கு, ரொம்ப நன்றி உள்ளதா இருக்கும். அது நன்றிய மறந்து கிறுக்கு பிடிச்சதுன்னு வை, எவனா இருந்தாலும் கடிச்சு கொதறிடும். நீ இதை கேட்டுக்க. உன்னையும் உன் அப்பனையும் எப்படி கடிக்கிறேன்னு. நான் கடிச்சுன்னு வச்சுக்க, இன்ஜெக்ஷன் கிடையாது, மருந்து கிடையாது. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஏன் கேட்ட இதெல்லாம் வச்சுக்காத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயை அடக்கி நட. வாயை தானே நான் அடக்கிக்கிறேன். முதல்ல உங்க டாடி என்கிட்ட சாரி கேட்க சொல்லு. முதல்ல மன்னிப்பு கேளுங்க சார். பாருடா, உன்ன பாரு. உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவா? அயோக்கிய பயலே. என்கிட்ட கேட்டுதான் ஆகணும். நீங்க செஞ்ச தப்புக்கு நான் தான் ஆதாரம். உங்க மொத்த குடும்பமும் இங்க தான் இருக்கு. ஜட்ஜ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, நிறைய கேமராவும் இருக்கு, அதோட மீடியாவும் இருக்கு. ஒரு பெரிய மெகா சீரியலை உருவாக்குவேன். உன் பொண்ணு என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த பல்விந்தர் எப்பவுமே உன்னையே கண்காணிச்சிட்டு இருப்பான். மறந்துடாத. நீங்க ஈஸியா எடுத்துக்காதீங்க. நான் வரேன் சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா பிரச்சனை வரப்போகுது. நான் கிளம்புறேன். What the hell? என்ன டாட், ஏன் இப்படி பண்ணீங்க? இவன் ஒரு 1 நம்பர் முட்டாள், ஒரு மிருகம். இவன் கிட்ட போய் நீங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க? எதுக்கு இவனை இப்படி வளர்த்து வச்சிருக்க? ஆனா டாட், நான் என்ன செய்ய? இவன் கடிக்க மாட்டா. ஏன்னா இப்படி குறைக்கிறவன் கடிக்க மாட்டா. நீ கவலைப்படாத, இவன் ஒண்ணும் பண்ண மாட்டா. ரிஷி, எனக்கே புத்தி சொல்றியா? நீ என்ன சொன்ன? கெட்டவங்களுக்கு கெட்டதான் நடக்குமா? உன் லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு? அவளும் பல பேரை கொல்லதானே பார்த்திருக்கா. அப்போ அவளும் தான் கெட்டவ. அவளுக்கும் கெட்டதுதான் நடக்கும். அதுவும் என் கையால நடக்கும்.
லட்சுமி இங்க ரிஷி உயிரோட இருக்கணும்னா மரியாதையா நீ உள்ள வந்துரு. இவனை உயிரோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உள்ள வா. அண்ணா எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், வழியே இல்ல. இங்க இருந்து வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. கேட்டல, இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது. அப்புறம் அவன் மட்டும் எப்படி போவா? அப்புறம் ஏன் உள்ள வர மாட்டேன்றா? சரி, ஒரு வேலை பண்ணலாம். நீ அவளை கூப்பிடு. உன் பேச்சு அவ கேட்பால. உன்னை ஆழமா லவ் பண்றால. இது உன் காதலுக்கான சோதனை. கூப்பிடு. இந்தா. ரிஷி, எஸ் சார். இப்பதான் ஒரு தீவிரவாதி அனௌன்ஸ் பண்ணிருக்கான். அவன் லக்ஷ்மியை கூப்பிடுறான். அப்படின்னா லக்ஷ்மி தப்பிச்சு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் தேவைப்படுது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேட்டிருக்கோம் சார். அந்த ஃபோர்ஸ் வர்றதுக்குள்ள நாம வேற ஏதாவது பிளான் பண்ணி தான் சார் ஆகணும். ஆமா சார். லட்சுமி ஓபராய் யார் மேல இந்த கேஸ் நடக்குதோ அவங்க தீவிரவாதி பிடியில இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் வெளியே வரல. அவங்க எங்க இருக்காங்க அதுதான் இப்போதைய கேள்வி. சாலு பாரி, என் கூட வாங்கங்கறல. இல்ல லட்சுமி, போகாத, சொன்னா கேளுக்க, போகாத. சாலு பைத்திய மாதிரி நடந்துக்காத. ஐயோ அக்கா, சொன்னா கேளு, உள்ள டெரரிஸ்ட் இருக்காங்க. இல்ல அக்கா, ஏற்கனவே அம்மா அப்பாவும் இழந்துட்டோம். இப்போ உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. சொன்னா கேளுக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அக்கா. இல்ல கண்ணா, உன்னை அனுப்ப மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா. சொன்னா கேளு, மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சாலு. எங்க பையனை விட்டுடுங்க, அவனை போக விட்டுடுங்க. போக விடணுமா? சரி, நான் போக விடுறேன். ஏன்னு தெரியுமா?